சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏய், என்னடி ஆள பக்கம் ஊருக்கார மாதிரி இருக்கான்? இவனையா இவ லவ் பண்றான்? அதானே, இவனுக்கு தான் இவ்ளோ பில்டப்பா. ஏய் போதும் போதும். கொஞ்சம் ரைஸ் போட்டுட்டுமா நந்தா? இல்ல வேண்டாம் போதும். சரி சாப்பிடு. அனாமிகா, நீ உட்காந்து சாப்பிட. சரிம்மா. என்ன ப்ரோ, எங்க அக்காவையே வெஜ்ஜா மாத்திட்டீங்க? அந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க போல. டேய், அதெல்லாம் வேற லெவல்ல பண்ணிட்டான். ஏய் நீ வேற சும்மா இரு அனாமிகா. நீ செஞ்சதை தானே சொல்றேன். நான் நிஜமாவே ஏழை பொண்ணுன்னு நினைச்சு என் தங்கச்சி ஆபரேஷனுக்கு பணம் வேணும்னு லோன் வாங்கி 10 லட்சம் பணத்தை எடுத்துட்டு வந்தான். இதை விட எப்படி இம்ப்ரெஸ் பண்ண முடியும்? இந்த கேரக்டர் தான் நந்தா கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம். என்னப்பா, கரெக்ட் தானே? கேரக்டர் மட்டும் இல்ல, டேலண்ட்லயும் செம ஸ்மார்ட். என்னை விட பெட்டரான அனிமேட்டர் பா இவன். ஓ குட். சார் 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 அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். என் மேலே உள்ள லவ்ல இவ கொஞ்சம் அதிகமாக சொல்கிறா. அனிமேஷனில் உங்கள் பொண்ணு தான் சார் செம்ம டேலண்டட். டீம் லீட்னா சும்மாவா? குட். சார் அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்க உடனே என் லவ்வுக்கு ஓகே சொன்னது சந்தோஷமான விஷயம்தான். ஆனா அதே மாதிரி கல்யாணத்துக்கு என்னால உடனே ஓகே சொல்ல முடியாது சார். எனக்கு சில கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு சார். அக்காவோட கல்யாணம், தங்கச்சி தம்பியோட படிப்புன்னு எனக்கு செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருக்கு சார். இதெல்லாம் முடிக்கவே எப்படியும் 2-3 வருஷம் ஆயிடும். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார். பாத்தீங்களாப்பா இவன? நீங்க நினைச்சா இதெல்லாம் எப்படிங்கிறதுக்குள்ள சால்வ் பண்ற ஒரு விஷயம். இதுக்கு டைம் கேக்குறான். செம்ம இன்னசென்ட் பா இவன். டைம் தானே, எடுத்துக்கிட்டோம். தண்ணி. நான் போயிட்டு வரேன். ரொம்ப சந்தோஷம். அடிக்கடி பாப்பா. கண்டிப்பா வரேங்க. சரி சரி சார், நான் இப்ப கிளம்புறேன். வரேன் சார். வரேம்மா. நான் போயிட்டு வரேன். அப்பா, நான் அனுப்பிட்டு வந்துடுறேன்ப்பா. சரிம்மா. போ. சரி சரி, நீங்க எல்லாரும் ரூமுக்கு போங்க. மங்கை, ஜெயந்தி கூட்டிட்டு போமா. தள்ளு. சொல்லு புருஷோத். சார், ஒரு சின்ன ப்ராப்ளம் சார். என்ன ப்ராப்ளம்? சைட்ல ஒரு டெத்து சார். ஒர்க் நடக்கும்போது ரோப் கட் ஆகி ஒருத்தன் கீழே விழுந்துட்டான் சார். ஸ்பாட்லேயே டெத் ஆயிட்டான் சார். ரொம்ப சாரி சார். சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் இருந்திருந்தும் இப்படி நடந்துச்சு சார். பாடி ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டு இருக்கோம் சார். போலீஸ் கிட்ட பேசியாச்சு. இருந்தாலும் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுன்னு தான் சார் ஃபோன் பண்ணேன்.
சார் இது எதனால இப்படி நடக்குதுன்னு புரியல சார். சைட் ஆரம்பிச்சதுல இருந்தே ஒரே பிரச்சனையாவே இருக்கு சார். ஒருவேளை மாமா சொன்ன மாதிரி. புருஷோத், நான் வேற வேலையா இருக்கேன். ஓகே சார். இத பத்தி அப்புறமா டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்க ப்ரொசீஜர்ஸை கேரி பண்ணுங்க. சரிங்க சார். செத்தவன் ஃபேமிலிக்கு ஒரு செட்டில்மெண்ட் கொடுத்து முடிங்க. சரி ஓகே சார், நான் ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சிடறேன் சார். ஓகே.